நம்முடைய அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு, இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இறைவனை ஆலயத்துக்கு சென்றுதான் வழிபட வேண்டுமா, அல்லது நாம் இருக்கிற இடத்திலேயே இறைவனை வழிபடலாமா என்ற கேள்வி நமக்குள்ளே அநேகருக்குள்ளே எழும்புவதை இன்றைய காலகட்டத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய முன்னோர்கள் ஆலயம் தொழுவது சாலவும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆலயத்திற்கு சென்றால் ஆலயத்திலேயே நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற, நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இறை சிந்தனையை உண்டு பண்ணக்கூடிய அத்துணை காரியங்களையும் நம்முடைய முன்னோர்கள் ஆலயத்திலேயே ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். இறைவனுக்கு நேராக வைக்கப்படும் வேண்டுதல்கள் நிச்சயமாக பதிலையும் அதற்கான பலனையும் கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே நாம் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடத்திலேயே இறைவனை தரிசிக்கும் அந்த இடத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், நாம் ஆலயத்திற்கு சென்று வழிபடுகிறோமே இறைவன், அந்த இறைவனாக எண்ணி வழிபடுகிறோமே அந்த நிலையை நம்முடைய மனதிலே ஏற்றுக்கொண்டு, நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் என்கிற பொழுது அதனை நம்முடைய ஆழ் மனதிலே தியானித்து, ஆழ் மனதிலே நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனுக்கு நேராக நம்முடைய வேண்டுதல்களை வைக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கான பதிலை இறைவன் தருவான். எனவே ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபடுவதை காட்டிலும் நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே இறைவனை வேண்டுவது, இறைவனிடம் மன்றாடுவது, இறைவனிடம் நாம் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலை கேட்பது என்பதை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.